இதோட CT125X ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லுக்கோட நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப இந்த பஜாஜோட CT125Xன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் போகிறது அளவுக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்னு சொல்ல முடியாது, அந்த ரெட்ரோ ஸ்டைலிங்கில் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ரஃப் அண்ட் டஃப்பான அந்த ஒரு ஸ்டர்டியான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜோட CT125X. இந்த வெஹிக்கிளோட டிசைன் டோனுன்றது அந்த கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸ்லேயே ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க. சப்போஸ் பால் எடுத்துகிட்டு போகிறது, எல்லாமே இப்போ கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போகிறதுன்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வெஹிக்கிளில் எடுத்து போவீங்க. அதை மாதிரி விஷயத்துக்கு இந்த பஜாஜோட CT125Xன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாம், இப்போ கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை மாதிரிலாம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த பஜாஜ் CT125Xன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு டிசைன் டோனில் வருது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது. இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.7 bhp பவர் சிம் லெவல் நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதாலையும் லைட்டாக போக முடியுது. பவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு பவர் கொடுத்துருக்காங்கன்றதுனால கொஞ்சம் ஹெவி வெயிட் வச்சு கேரி பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளில் ஈஸியாகவே இருக்கும். அது இல்லாமல் டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதும் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது ஒரு லோ அண்ட் பவர் நல்லா இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிறதாலே கம்பெனி ரிப்போர்ட்டடே 60 km/h சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் 60க்கும் மேலே ஒரு சில சமயத்தில் தரதாக சொல்கிறாங்க. மைலேஜ் ரீலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் நல்லா இருக்குது. அதெல்லாம் இதில் ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டம் இல்லாமல் எலக்ட்ரானிக்கல் கார்பரேட்டர்ன்ற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயங்களில் ஃபியூல் இன்ஜெக்டர் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. கொஞ்சம் டீசென்ட் ரேஞ்சிலே வரும். சரி, அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனாக வருது, பின்னாடி ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துது. இது CBS பிரேக்கிங் சிஸ்டம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 99,000 ஆன் ரோட் ஸ்டார்டிங் ஆகுது. பேஸ் மாடல் டாப் மாடல் 93,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் வெயிட் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். 130 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டும் 810 mm. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது. கொஞ்சம் வெயிட் ஹெவி, அதெல்லாம் சீட் ஹைட்டும் கொஞ்சம் ஹெவி. மற்றபடி ஒரு நல்ல ஒரு ரஃப் யூஸுக்கு ஏற்ற ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரஃப் யூஸ்ன்னு சொல்லி அதை டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரக்கட் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம